பாக்குறோம்ல, லீக் ஆன படம் வசூலாகி பாத்துக்கிறீங்களா கேட்டாங்க. வசூல் ஆகும்ல, அப்ப பாப்பாங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் நாங்க ஒரு ஆக்டரா நாங்க சீன்ல பார்த்து இப்போ பரவாயில்ல. பட் ஆனா முதலமைச்சர் எங்க கூட இருக்கும்போது அது எங்களுக்கு போதும். அதுவே எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் தான். அவர் எப்பவுமே அழகான முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு ஒரு அழகான முதலமைச்சர் அவர் தான். முதலமைச்சரா இருந்தாலுமே அவர் தான் தளபதி, அவர் தான் முதலமைச்சர். ஐயோ, ஏன்னா ரொம்பவே ஆவாங்க. அவர் லாஸ்ட் டைம் அது. இதுக்கப்புறம் அவர் நாங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறது இல்ல. அவர் நாங்க முதலமைச்சரா தான் பார்ப்போம். அதனால ரொம்பவே எல்லாரும் எமோஷனல் ஆவாங்க. விட மாட்டேங்கிறாங்களே. சின்ன பசங்க வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி வரக்கு முன்னாடி சின்ன பசங்க விட மாட்டாங்க? ஏ சர்டிபிகேட் படம் தெரிஞ்சுதானா? இதான் நீங்க இப்ப உள்ள விட்டுறான்னு நினைச்சு நம்பி இருந்தீங்களா? இல்ல இல்ல, நீங்க டிக்கெட்டே போடல. டிக்கெட்டே போடலையா? தளபதியோட செலிப்ரேஷன் பார்க்கணும்னு வந்தீங்களா? தளபதி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரோட பெஸ்ட் படம், உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? எனக்கு துப்பாக்கி. வேற தளபதி பண்ற விஷயம் என்ன பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதே நேரத்துல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிஎம்மா நடிக்கிறாரு. அந்த டைட்டில் கார்ட்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மலேசியால இருந்து வந்திருக்கோங்க பாக்குறதுக்கு. கண்டிப்பா வேற லெவல்ல வைப்ஸ் எதிர்பார்க்கிறோம். கவலையா இருக்கு, பட் இருந்தாலும் சிஎம்மா நிறைய பண்றாருல, அது மூலியமா அவரை பார்க்கலாம். 24 மணி நேரமா செலிப்ரேஷன் இந்த நேரம் வந்தல. பாலாபிஷேகம் என்னைக்கு இருக்கும். லிட்டரா ஊத்துவோம் நம்ம. தீபாவளி ஆனாதான் ஆடி திருவிழாவும் நம்ம தான். நியூ இயர் இல்லத்தல எல்லாம் சொல்லிட்டாங்க திருவிழான்ற. நியூ இயர் எப்படி பட நியூ இயர் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? நியூ இயர் நைட் எல்லாம் நியூ இயர்னா கொண்டாடினா எப்படி இருக்கும் தெரியுமா? மாலையெல்லாம் போட்டுனுவோம் ப்ரோ. இது கடைசி படம் வேற. செலிப்ரேஷன் தூக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இது இல்லாம என்ன சொல்றதுன்னா, அண்ணா கடைசி படம். அது இல்லாம நம்ம அனிருத் பிஜிஎம் மஜாவா போட்டிருப்பாரு. ராவண வரனா இனிமே ஒத்தைய நம்ம தான். டிஎம்கே எங்க அண்ணன் வேற லெவல சொல்லிக்கிறார். அனிருத் வேற லெவல சொல்லிக்கிறார். அந்த பாட்டுல சிஎம் அப்பாக்கல நம்ம கடவுளா போகிறேன் நான் எங்க அண்ணனை. அதே என்ன லத்தியாலதான் கையாளுறாரு. சட்டசபைக்கு வந்தாலே உட்கார்றா ஏன் ஓடுறான்றாரு. அந்த மாதிரிதான் லத்தியாலதான் கையாளுறாரு நம்ம ஆளு. கடைசி படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தோஷமா இருக்குதா சேடா இருக்குதானே தெரியல. கடைசி எப்படி பஸ் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. உள்ள போய் தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்னொரு தருணம் வந்து வராது. ஆமா, அதான் கஷ்டமா இருக்கு. அதை நினைச்சாதான். செலிப்ரேஷன் எவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு. நல்லாதான் போயிட்டு இருக்கு. திருவிழா மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய லெவல்ல. இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் FDFS தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு. எல்லாரும் அவரங்க விருப்பா நாங்க பண்றோம். இப்ப சிறப்பா படம் வரல, யாரும் கவலைப்படாதீங்க. சட்டசபையில எல்லாரும் படம் தான் ஓடும். 100 நாள் இட்டு நம்ம கொடுக்குறோம். வெற்றி நிச்சயம். இதுல சந்தோஷமா வந்து பார்த்தோம். இதுல கடைசி சோகமா வந்து பாக்குறோம். ஆனா இது கடைசி கிடையாது, இதுதான் ஆரம்பம். அவர் படத்தை விட்டு நம்ம கூட வராங்க, சந்தோஷம் தான் படணும். படத்தை விட்டு நம்ம கூட தானே வராரு, நம்ம கூட தான் இருக்காரு எப்பவுமே. படம்னா நம்ம வருஷத்துல ஒரு அடி தான் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இப்ப பெரம்பூர் இங்கதான் நம்ம பார்க்கலாம். அடிக்கடி எல்லா தொகுதியும் வந்து பாக்குறாரு. அவரு ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. தோ இவரெல்லாம் டிவிக்கெல்லாம் தான் இருக்காரு. இவரும் நம்ம எல்லாரும் நண்பர்கள் எல்லாம் அவர் மூலியமா வந்து எல்லாரும் ஏரியா பார்த்து தான் இருக்கும். ஒரு படத்துல தான் பார்க்க முடியும்னு இல்லை. இப்ப திரையில இருந்து தரையில பாக்குறோம். இப்ப 6 மாசம் முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் பேர் வந்திருக்கும். இப்ப வந்து சிஎம் விஜய் அப்படின்ற பேர். அதுக்கு தானே இவ்வளவு போராட்டமே. சி ஜோசப் விஜய் என்னும் நான். அதுக்காக தான் இங்க இவ்வளவு போராடி இவ்வளவு வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த படம் 1 கோடி பேர் மேல பாத்துறேன்னாங்களோ நிறைய பேர் இங்க பார்த்தவங்க தான் திரும்பி வந்திருக்கோம். ஏன்னா இவருக்கு வந்து போன்ல பார்த்துட்டு போற ஆள் கிடையாது. திரையில வந்து ரசிக்கணும். இவருக்கு ஹிட் கொடுக்குறோமோ இல்லையோ இவர் திரையில தான் பார்த்து முடிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அதான் கோலிவுட் ஜீசஸ்ன்னு சொல்லியாச்சு. தளபதி வந்தா தள்ளி தான் போகணும்னு ஜிவி பிரகாசம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க? ஏன் மோடியே பயந்து தானே சென்சார் கட்டு அந்த கட்டுன்ட்டு இல்லாம ஓட்டானுங்க. வாழ்க்கை படத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் வந்து ப்ரொஃபஷனை பாருங்க, உங்களோட பேஷன் அதை நோக்கி போங்கன்னு தலை சொல்லிட்டு இருக்காரு. தளபதி நம்ம கூட வந்துட்டு நம்மளோட கரெக்டான வழி நடத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த ஜனநாயக படம் எத்தனை கோடி கலெக்ட் பண்ணுவீங்க நினைக்கிறீங்க? மக்களோட மனசை தான் கலெக்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோடி எனக்கு தெரியல. கேசரி நானுங்க. உள்ள பிரியாணியே ரெடி ஆகின்னு இருக்கு. லெக் பீஸ் காத்திருக்கு, வந்து எல்லாம் சாப்பிட்டு போங்க. லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லி எதுக்கு நம்ம சொல்றது? கடைசி படம்ல ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுன்னா ரீரிலீஸ் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அதே திருப்பி அது மெமரிஸாக தான் கொண்டு வரோம் தவிர்த்து திருப்பி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலெல்லாம் பண்ண முடியும். அதுலேருந்து நாங்கள் எங்களுக்கு பண்றதுக்கு தான் ஷோ. ஆனால் இப்போவே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண வந்துட்டோம். இது ஏன்னா இது அவரோட கடைசி படம்னா இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ
ஒரு கடைசி ஆட்டம். கண்டிப்பா நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த ஃபீலிங் ஒண்ணு இருக்கு. ஐயோ நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது ஐயோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி காலைல கிளம்ப போறோம் அப்படின்னு இருந்துச்சு. முடிச்சுட்டு வரும்போது எல்லாம் அழுதுகிட்டே தான். கடைசி படம் ஐ திங்க் இதை வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேர்வெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டுட்டு இப்போ அவர் புது மைல் ஸ்டோன் தேடி போறாரு சிஎம்மா. ஸோ நாங்கள் இவர் கடைசி படத்தை நாங்கள் ஒரு நல்ல ஃபேர்வெல்லாம் கொடுப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இது வந்து January 9 இன்னைக்கு தான் பொங்கல் மாதிரி நாங்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட் படமா, ஸோ எக்ஸ்ட்ரா 100 times இவங்க கொடுப்பாங்க. ஆஸ் அ ஃபேன்ஸ் நாங்களே வந்து 100 times we are going to celebrate it. ஏன்னா இதுதான் எங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறம் எங்களால் நினைச்சாலும் முடியாது. ரீரிலீஸ் தான் கொண்டாட முடியும். ஒரு புது படத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளையில இருந்து மெர்சல் பிகில் எல்லாம் கோட் வரையும் நாங்க அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த இது இல்ல இப்போ அது எங்களுக்கு சின்ன வயசுல நாஸ்டால்ஜியா ஆயிடுச்சு. இப்போ அது பண்ண முடியாது கஷ்டம். அஜித்தும் வந்து அவரு ஹைட்டஸ் எடுத்திருக்காரு. அவரும் வந்து நடிக்க போறாரு. அவரும் ரேஸ் அந்த மாதிரி பேஷனை நோக்கி போறாரு. எங்க தளபதி வந்து சிஎம் ஆனனால அவரும் அவரோட ஒர்க்கை தேடி போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஜென் யார் வர போறாங்க நாங்க தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன் யாருக்கும் இருக்கா? தளபதி அடுத்து யாருமே வர முடியாது. ஒரு பிளேஸ் யாருமே தளபதினா யாருனாலும் அவங்க 2 பேர் பிளேஸே எடுக்க முடியாது. அவங்க ஃபேண்டம் பிளேஸையும் ஆஸ் அ பொலிட்டீஷியன் நாங்க வந்து அவரை ரொம்பவே எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருக்காரு. ராஷா எந்த டிசிஷன்ஸும் எடுக்கல. அவர் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் இருக்காரு. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ ராஷா டிசிஷன் எடுத்து இப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா, ஸோ அதனால அவர் கரெக்டா இருக்காருன்னு நாங்க நம்புறோம். அண்ட் ஆஸ் அ பொலிட்டீஷியன் ஹி இஸ் டூயிங் ரியலி குட். இதே மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. நீங்க January 9 தொட்டிருந்தீங்கன்னா அழகா ஜோசப் விஜய் முடிச்சிருப்பாரு. நீங்க சீண்டியே அவர் வந்து முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வரப்போகுது. இன்னும் புரியல நான் அந்த சென்சார் போர்டு இஷ்யூ ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு எதுவுமே தெரியல. ஆனா இவங்க கடைசியில ரிலீஸ் பண்ணது காரணம் ரொம்ப அதுக்கு நாங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லா. ரொம்ப தேங்க்ஸ். I also saw a reel. நாங்க சின்ன பசங்க எல்லாம் கதறாங்க, எனக்கு விஜய் படத்துக்கு போகணும், தளபதி படத்துக்கு போகணும். சின்ன பசங்களும் ஃபேன்ஸா இருக்காங்க. அது கஷ்டமா தானே இருக்கு. ஆனா புலி மாதிரி படம் ரீரிலீஸ் பண்ணா சின்ன பசங்க கண்டிப்பா பார்க்கலாம் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மேலே நான் என்ன டிக்கெட் கிடையாது. இப்போ எனக்கு அண்ணே கலங்குது டிக்கெட் கிடையிலன்ட்டு. அதான் எல்லா FDFSம் போயிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ FDFS கூட கிடைக்கல. செகண்ட் ஷோ கூட கிடைக்குமான்னு தெரில. இன்னைக்கு தெரில, பார்க்கணும். ஓஜி அணியில் வேற நான் இப்பயே பார்த்தாகணும்னு பார்த்துட்ருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். அவங்களோட இந்த வருஷத்தோட பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது அடிக்கும். மலேசியாலேருந்து வந்திருக்கோம். கூட்டு போகிறதுக்கு அங்கேயே நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போட்டு ட்ரெஸ்லாம் விஜய் சார் மாதிரி போட்டு நாங்கள் வந்து சும்மா அந்த அன்றைக்கி எங்களுக்கு ஒன்றும் இல்லை தான். நான் சும்மா போட்டுட்டு மலேசியாவே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜனநாயக செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கீங்க சென்னையில்? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர படம் பார்க்க. ஐ மீன் நிறைய படம் பார்த்துருக்கேன். விஜய் படம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். அதுவும் கடைசி படம் இங்கே தான் பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்கோம் இந்த படம் பார்க்கறதுக்குன்னு. இதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் வந்து எப்படி நிறைய விஜய் படம் பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்துருக்கோம். அங்கே இருக்கும் செலிப்ரேஷன். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த கடைசி படம்னால மேபி இன்னும் கூட செலிப்ரேஷனாக இருக்குது இங்கே. விஜய் வந்து அவர் வந்து இனிமேட்டு வந்து ஒரு நடிகராக வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த கவலையே இல்லை எனக்கு. ஏன்னா அவர் நடிகராக பார்த்ததோட அவர் பொலிட்டிஷியனாக ஒரு சிஎம்மாக ஆகிறதுக்கு முன்னாடி சரி ஆயிட்ட பிறகும் சரி அந்த ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. சென்னையில் நாங்கள் 6 நாளாக இருக்கோம். நிறைய மாற்றம் இருக்குது இங்கே. தெரியலையே, எனக்கு எமோஷனலாக தான் இருக்குது. மிக்ஸ் ஃபீலிங்காக சார். மிக்ஸ் ஃபீலிங் சார். நான் கண்டிப்பாக அழுந்துட்டு தான் வருவேன், அது கன்ஃபார்ம். நான் கண்டிப்பாக அழுந்து கதறிக்கிட்டு தான் வரப்போகிறேன், அது கன்ஃபார்ம். சூப்பர், செம்மையாக ஃபீல் பண்ணுறோங்க. எங்கள் தளபதியோட லாஸ்ட் படம் செம்ம வைபாக இருக்குது. நான் அவ்வளோலாம் தளபதி ஃபேன் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அவரோட லாஸ்ட் மூவிங்கவும் எனக்கு அவரோட ஷோ நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். செம்மையாக போயிட்டுருக்கு. ரோஹிணி தியேட்டரில் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. மற்ற மூவிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து மக்கள் அவர் வந்து சிஎம்மாக இருந்துட்டு இந்த மூவி பார்க்கும்போது வந்து எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க. பாதி பேர் நெகட்டிவ் தாட்ஸும் பேசுகிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மூவிக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. நல்லா இதாகும்னு சொல்கிறேன். தளபதியோட லாஸ்ட் மூவி வெயிட் பண்ண ஒரு விஷயம் தான். பட் இது ஃபர்ஸ்டே விட்டுருக்கலாம். பட் இவ்வளோ நாளாக அது இது பண்ணி டிலே பண்ணி இப்போ தான் விட்டாங்க. ஸோ வெயிட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் லாஸ்ட் படம்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இன்னும் செலிப்ரேட் பண்ணிருப்போம் நாங்க. பட் ஆனா இப்பனா ஒரு இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ்னா அவர் நாங்க சிஎம்மா அவரை செலிப்ரேட் பண்றோம். அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அது எல்லா FDSலயும் ரோகிணியா தான் பண்ணுவோமே நாங்க. இந்த வட்டி தான். ஆனா இந்த டைம் ரோகிணில கிடைக்கல டிக்கெட். அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஆனா ஒரு சிங்கிள் சீன் கூட நாங்க இதுல பார்க்கல.
தேட்டர்ல தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லீக்கான படம் வசூல் அடிக்குமா கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வசூல் அடிச்சு. பட் ரோகிணி கிடைக்கல, பட் ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்ப்போம். எல்லாரும் பிளான் என்ன உங்களுக்கு வேற எப்படி படம் பார்க்கணும்? பார்க்க முடியாது அவரை தான் எங்களால். பட் சிஎம்மா நாங்கள் அவருக்கு நாங்கள் ரசிப்போம். டிவியில் இனிமேல் பார்க்க முடியாது, சிஎம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. சிஎம் டைட்டில் கார்டு வேற வருது, ஜாலி தான். கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கு, ஆனா பரவாயில்ல. டெய்லி சத்தம் பண்றோம், அப்படி இப்படின்னு டெய்லி விஜய் நியூஸ் ஏதாவது கேட்டுடுறோம்ல, ஸோ நல்லா இருக்கு. கஷ்டமா இருக்கு, ஏன்னா கடைசி டான்ஸ், கடைசி படம் பாட்டு பரவாயில்ல. அடுத்து ரீ ரிலீஸ்னு வந்துகிட்டே இருக்கும்ல, செம்மையா இருக்கும். தளபதி ஒரு செகண்ட் வந்தாலே அது செம்ம படம். நான் அவ்வளோதான், நான் மாசா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்குங்க, சொல்றதுக்கு இல்ல. நல்லா யோசித்து முடிவு பண்றாரு. யோசித்து கவர்மெண்ட்டே வெளியே பத்தி விட்டாரு. படத்துக்கு சொல்லவா வேணும்? நம்பர் 1 ஆகுறதெல்லாம் கஷ்டங்க. பெரிய சாமான் வச்சுருக்காங்க, ரஜினி, அஜித், தலை. இந்த இதில் சினிமாலே நம்பர் 1, கவர்மெண்ட்லேயே நம்பர் 1 வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. மூலக்காரருங்க, அது நல்லா தாங்க இருக்கும். அதனால தான் ஏதாவது இந்த டே அடுத்து கிடைக்காது, எப்படியோ லீவை போட்டு வந்திருக்கேன். கிளைண்ட்டுக்கிட்ட எஸ்கலேஷன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கேன். அழமாட்டோம், டெய்லி பார்க்குறோமே நம்ம தான் டிவியில். வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். ரொம்ப நாள் கழிச்சு வந்தது, எப்படி சொல்கிறது, ஒரு கடவுள் தரிசனம். வெயிட் இஸ் ஓவர், பட் ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இதான் லாஸ்ட்டு படம், இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் கிடையாது. ஸோ நைட்டெல்லாம் தூங்கவும் இல்லை, ஒரே அழுகையாக தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. போட்ட மூவியே வேணால் எப்படி சொல்கிறது, ரீ ரிலீஸ் வேணால் பண்ணுவாங்க தவிர இந்த மாதிரி ஒரு நியூ மூவி இதுக்கப்புறம் வராது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓடிஎஃப்சி ஷோக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், செகண்ட் ஷோ. ஸோ போயிட்டு பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டைட்டில் கார்டெலாம் வர சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. லீக் ஆச்சு மூவி, பட் ஆனால் ஒரு கிளிப்பு கூட நான் அந்த மூவிலேருந்து ஒரு சீன் கூட நான் பார்க்கல. ஸோ மூவி இது லாஸ்ட் மூவியில், இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார். ஸோ அதுக்காக கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. உள்ளே போயிட்டு அழுக போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. நிறைய ஆக்ட்ரஸ் இதுக்கப்புறம் வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சிஎம் ஆகிட்டு, அதாவது மூவி அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு ஆக்டரோட முடிஞ்சிருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு டைட்டில் கார்டு வேற ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். எல்லாருமே நம்ம தளபதி உயிர், நாங்கள் எல்லாருமே தளபதி தான். எல்லாமே சிஎம் டிவிக்கு பார்த்துவாங்க. எல்லாமே இனிமேல் தளபதி வந்தாலும் நல்லதான் நடக்கும். எலெக்ஷனே நாங்கள் தான், கலெக்ஷனே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே நாங்கள் தான், கலெக்ஷனே நாங்கள் தான், எலெக்ஷனே நாங்கள் தான். அடுத்து பிஎம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பிஎம் நம்ம தான், விஜய் தான். தளபதி விஜய் அண்ணா தான், உயிர் பார்த்துவாங்க. என்ன இருந்தாலும் இந்த கடைசி படம்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, இன்னுமே என்ன ரீ ரிலீஸ் பண்ண நான் வந்துகிட்டே இருப்போம். இதை சப்போர்ட் கொடுப்போம். 69 கண்டிப்பா 69 படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்தாலும் திரும்பி வந்துட்டே இருப்போம் படத்துக்கு. கடைசியா ஒண்ணு, தளபதி சிஎம் அவர்கள் வாழ்க. சின்ன வயசுல இருந்து தளபதி படம் பார்த்தா வளர்ந்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, சரி ஓகே. இப்ப நம்ம எப்படினாலும் நம்ம சிஎம் விஜய் தான் இருக்காரு, அதனால அவர் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, தளபதின்றது அது எல்லாமே, அதெல்லாம் வேற வேற நாங்கள் பாக்குறது இல்லை ப்ரோ. எல்லாருமே தளபதி தலை ரெண்டுமே ஒன்று தான். அது சில பேர் சண்டை போடுறது, அது எல்லாம் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போடுறது, அதெல்லாம் தளபதி அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் தளபதி வந்து எப்பயுமே மாசு தான். ஓகேவா, ஆட்சி தான். இனிமே நம்ம ஆட்சியை மட்டும் பாருங்க, சும்மா இந்த எல்லாரும் சொல்ற வச்சுலாம் நம்ம பார்க்காதீங்க. ஓகேவா, சரி ஓகே. எல்லாத்துக்கும் அதான் இப்ப எங்க ஆப்போனன்ட்டுக்கு எல்லாருமே ஒரே ஒரு செய்கை. ஏன்னா போன வாட்டி அவ்வளவு செலவு பண்ணி எல்லாமே பண்ணாங்க, இந்த வாட்டி எதுவுமே செலவு பண்ண முடியல. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. அதனால ஒரு சிம்பிளா கூட பசங்க போன வாட்டி பண்ண மாதிரி கிராண்டா கூட பண்ணல, சிம்பிளா லாஜிக்கா ஆடி பண்ணிட்டு பண்றாங்க. ரீசெண்டா தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி போடலாம். இது இன்னும் எங்களுக்கு பெரிய விஷயம் தான் இது. அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க நிறைய படம் வந்து தளபதியோட படம் FDFS வந்திருப்பீங்க, ஆனா இந்த FDFS வந்து எப்படி அதோட லாஸ்ட்னா இது சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. இது வந்து இதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி வராதுல்ல, இதான் லாஸ்ட். இது வரைக்கும் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணது வருஷம் வரும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதான் லாஸ்ட்ன்றனால நம்மளுக்கு இதுக்கப்புறம் சான்சஸ் கிடைக்காது. லாஸ்டா இது ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவர் அரசியல் வாழ்க்கை போறாரா, நாங்களும் அப்படியே அவர் ஒரு டீம் அவர் கூடிய தான் போய் நாங்க மக்கள் இயக்கத்துல இருக்கும்போது எப்படி உழைச்சோமோ அதே மாதிரி இதுல உழைப்போம். அவ்வளவுதான். நல்லா பேச நேரில் சும்மாவே சொல்ல முடியாது. ரொம்ப நாளா அணிலாம் வீட்டுல இருந்தோம், இப்போ விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். பயங்கரமா
பயங்கரமா இருக்கு செலிப்ரேஷன்லாம். நான் இது வருஷமே ரோகிணி செலிப்ரேஷன் வருஷம் தான் வந்திருக்கேன். மூவி வேற தியேட்டர்ல புக் பண்ணிருக்கேன். செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ண சொல்ல ரோகிணி வந்திருக்கு. செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணிட்டு மூவி வேற தியேட்டர்ல புக் பண்ணுவேன். ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஜனநாயகன் இன்னைக்கு இதுக்காக தான் இவ்வளோ நாள் பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கும். இப்போ டைட்டில் கார்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்ட்டு வரப்போகுது. அதை பார்க்கறதுக்கே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா, முன்னாடி அவர் சிஎம்மா ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அவரோட படம் ரிலீஸ் அப்போது. அப்படியே ஒரு பெரிய ஊர் திருவிழா, நாடு திருவிழா மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அவர் சிஎம்ல ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அந்த பிகிலில் சொல்லுவார்ல, இனிமேட்டு கொண்டாட்டம், அந்த மாதிரி கொண்டாட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுல. என்னன்னா இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார். கண்டிப்பாக மாபெரும் வெற்றி தான். அவர் வந்து சினிமாவில் இருந்தாலும் அது ரெக்கார்டு தான், அரசியலில் இருந்தாலும் ரெக்கார்டு தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய ரெக்கார்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆமாம், அவரோட ரெக்கார்டை அவர் மட்டும்தான் பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னென்னா படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துமே இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ பேர் FDFS பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் பார்த்துருந்தாலுமே நான் தியேட்டரில் வாட்ச் பண்ணோம் தளபதியை. ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டாங்க சில பேர். அவங்க வந்து நான் மறுபடியும் தியேட்டரில் வாட்ச் பண்ணோம் அப்படின்ட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்னா கண்டிப்பாக அவருக்கு மட்டும்தான், விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான். அவரோட FDFSக்கு ஒரு சின்ன சாங் பாடி அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக மாறிச்சு. நான் வந்து நினச்சே பார்க்கல. நான் வந்து ஜஸ்ட்டு எல்லா ஹீரோக்கும் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு பாடினேன். பட் அது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக மாறிச்சு. அது மாறினதுக்கு அப்புறம் தான் அவரோட பவர் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படியோ பல தடைகள் பல சோதனையை தாண்டி இன்னைக்கு ஜனநாயகன் வந்துட்டாரு. அவர் முதலமைச்சர் ஆகும் போதுமே அப்படிதான் பல தடைகளை தாண்டி வந்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவர் வரும்போது எப்படி இருந்ததோ அதே ஃபீல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எங்களுக்கு. ஆனால் அவர் டக்குன்னு வந்து லாஸ்ட் படம் நடிக்காம, ஏன்னா அவர் படம் ஜாப் வந்து குட் ஜாப் தான். ஏன்னா அரசியல் போனதெல்லாம் ஓகே தான். பட் அவர் நடிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு அவருக்கு இருக்க மக்கள் ரசிகர்களுக்கு அவர் இன்னும் 2-3 படம் கொடுத்துருக்கலாம் தைரியமா. ஆனால் அவர் லாஸ்ட் படம் நடிக்கிறது கஷ்டமா இருக்கு ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு ஆப்போசிட் பேனர்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ படம் இருக்குன்ட்டு. ஒரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணாமல் வந்துட்டு இருக்கோம். நான் ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. கொரோனா கட்டத்துலேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படமும் ஃப்ளாப்போ ஹிட்டோ, எங்க அண்ணன் எங்க விஜய் என் தளபதி எல்லாமே என்னோட வருது. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது ப்ரோ. சரி ஓகே, அரசியலுக்காக வந்திருக்காரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே கை கொடுத்தா அவர் அங்கே ஒரு நல்லது செய்வார்னு விரும்புகிறோம். நான் நைட்லேருந்து இங்கே தான் ப்ரோ இருக்கும். நாங்கள் நேற்று நைட்லேருந்து ஒரே கொண்டாட்டமாக தான் போயிட்டு இருக்கு. ரோகிணி எப்பவுமே, ரோகிணி தளபதி 2 பேருமே மட்டும்தான். எல்லா தேட்டருமே நேற்று நைட்லேருந்து பிளாஸ்ட் தான். நான் ஃபுல்லாகவே நேற்று நைட் ஒரு 11 மணி வந்து இங்கே ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்குது. அது ஒரே ஜாலியாக ஃபீல் ஆகுது ப்ரோ. வாருன்னு எதுவுமே இல்லை ப்ரோ. அவங்க 2 பேர் இருக்கும்போது கூட அது வார் இல்லை ப்ரோ. இவர் படம் நடிச்சாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க, தளபதி படம் நடிச்சாங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. தளபதி வேற இல்லை ப்ரோ. 2 பேருமே ஒன்று தான். என்றைக்குமே நாங்கள் பிரித்து பார்த்ததே இல்லை யாரையுமே. ரசிகர்கள் அவ்வளோதான். தலையை சில பேருக்கு பிடிக்கும், தளபதி சில பேருக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஃபேன் அதான் ப்ரோ. இப்போ அவர் வந்து சார் வந்து ரேசிங்க்கு போயிட்டாரு, அஜித் சார் ரேசிங் போயிட்டாரு. ஸோ ரேசிங் பிடிக்கிறவங்க, நானும் இப்போ ரேசிங் பிடிக்கும். ஸோ அதனால் ரேசிங் போய் ரேசிங்கை பார்ப்போம். இவர் இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ பாலிடிக்ஸை வந்து நம்ம பாலிடிக்ஸாக பார்த்துட்டு போயிடுவோம். கண்டிப்பா ப்ரோ. உள்ள போகும்போது அழுதுட்டு போறவங்க சில பேர் இருக்காங்க. கேர்ள்ஸ் நிறைய பேர் அழுகுறாங்க உள்ள போகும்போது. ஸோ அது ஃபீல் தான். லாஸ்ட் மூவின்னு சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவே. One last movie of Thalapathy, so we have come here to watch it. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னும் ஷோ ஒன்றும் ஆரம்பிக்கல. ஸோ we are just waiting for it. மன கஷ்டமும் இருக்குது லாஸ்ட்டு படங்கிறதுல. ஓகே, ஸோ எனிவோ அதை என்ஜாய் பண்ணணும். அதோட பெரிய பொறுப்புகள் அவருக்கு வந்திருக்குன்றதுனால அதை நம்ம ஜீர்ணிச்சுக்கணும். என்னமோ பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, மக்களுக்காக நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறதுனால, ஸோ ஐ திங்க் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்தியாவில். எனக்கு தெரியல எம்ஜிஆர் நடிச்சிருக்காரா இல்லைன்னா MT ராமராவ் நடிச்சிருக்காரான்னு தெரியல. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபிலிமை முடிக்கணும்னு நினச்சாரு. பட் இந்த கவர்மெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டராக அவர் லாஸ்ட் ஃபிலிம் முடிக்க வச்சிருச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன்.